ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 22/1/2015 முதல் 28/1/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 11இல் உலவுவது சிறப்பாகும். சந்திரன் வார ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோருடன் உலவுகிறார். இதனால் எடுத்த காரியங்களில் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்திருந்த உதவி வார முன்பகுதியில் கிடைக்கும். செவ்வாய் பலத்தால் இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு கூடி வரும். வார பின்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடம் மாறி கேதுவுடன் கூடுவதால் சிறு சிறு பிரச்சனைகள், செலவுகள் ஆகியவை ஏற்படும். கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் புதன், சூரியன் ஆகியோருடன் சேர்ந்து உலவுகிறார். சந்திரனும் 9இல் இருப்பதால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். 10இல் செவ்வாய் இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். வார பின்பகுதியில் ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். ராகுவுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகியோர் உலவுவதால் வார ஆரம்பம் சாதாரணமாகவே காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உஷ்ணாதிக்கத்தால் உடல் நலம் பாதிக்கப்பட நேரலாம். வார பின்பகுதியில் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். 4இல் ராகு இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகமாகும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். முக்கியமான எண்ணங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கையை வழிபடுவது நல்லது. 8இல் சூரியன் இருப்பதால் சூரிய நமஸ்காரம் செய்வது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் செவ்வாயுடன் கூடி 8இல் இருப்பதால் பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் எச்சரிக்கை தேவை. சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். வார கடைசியில் புனித பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ காரியங்களை நிறைவேற்ற சந்தர்ப்பம் உருவாகும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். 3இல் ராகு இருப்பதால் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேற்று மொழி, மத, இனக்காரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் கிடைக்கும். புதிய பதவி பட்டங்களும் கிடைக்க வாய்ப்பு கூடி வரும். வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 7இல் செவ்வாய் இருப்பதால் பிறரிடம் சுமூகமாக பழகுவது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது அவசியமாகும். வார கடைசியில் சந்திராஷ்டமம் என்பதால் மனத்திற்கு சிறு சலனம் ஏற்படும். ராகு, கேது, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னியா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன் இருப்பதும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் உலவுவதும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதும் விசேடமாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் இனிதாக நிறைவேறும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்
அதிகரிக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். நல்லவர்களது நட்புறவு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் பெறுவீர்கள். அலைச்சல் கூடினாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். 23ஆம் தேதி முதல் சுக்கிரன் 5ஆம் இடம் மாறுகிறார். இதனால் எதிர்பாராத நன்மைகள் இந்த வாரத்தில் உண்டாகும். புதிய ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றின் சேர்க்கை நிகழும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். வார பின்பகுதியில் கணவன் மனைவி உறவு நிலை திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு சுபிட்சம் கூடும் நேரம் இது. சனி, ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன் ஆகியோர் உலவுவதும் அவர்களை குரு பார்ப்பதும் சிறப்பாகும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் வெற்றி காணலாம். அரசு சம்பந்தமான காரியங்கள் வார முன்பகுதியில் நிறைவேறும். புதிய பதவிகள், பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். வார கடைசியில் மன குழப்பம் ஒன்று ஏற்படும். அதிலிருந்து விடுபட தெய்வ நம்பிக்கை, தெய்வ ஆராதனை ஆகியவற்றை செய்வது நல்லது. நல்லவர்களின் தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் நலம் கூட பெறலாம். நல்லவர்கள் அல்லாதவர்களை இனம் கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. வெளிநாட்டு தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் குரு பார்வையுடன் இருக்கிறார். சுக்கிர பலமும் அனுகூலமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். பணவரவு அதிகரிக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். வார கடைசியில் அலைச்சல் சற்று அதிகமாகும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கேதுவுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். பண நடமாட்டம் அதிகமாகும். குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். நல்லவர்களது நட்புறவு நலம் சேர்க்கும். தொழிலாளர்களது எண்ணம் ஈடேறும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் நேரம் இது. 2இல் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் சூடான வார்த்தைகளை விதிர்க்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் அவசியமாகும். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்கள் குறையும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பது குறை என்றாலும் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். இதனால் எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வருவீர்கள். பொதுநல பணியாளர்களுக்கு ஆதரவு கூடும். பாராட்டுகளும் குவியும். தொழிலாளர்கள் நிலை உயரும். எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரது சந்திப்பு ஆக்கம் தரும். பழைய நண்பர்களையும் சந்தித்து பயன்பெறுவீர்கள். வார பின்பகுதியில் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படும். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. ராகு, கேது, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்வது நல்லது. மீனராசி நேயர்களே, வார முன்பகுதி மிகச்சிறப்பாக இருக்கும். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். நல்லவர்கள், வல்லவர்கள் ஆகியோர் தொடர்பால் அனுகூலம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பண நடமாட்டம் அதிகமாகும். வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மனத்தில் சிறு சலனம் உண்டாகும்.
மக்கள் நலனிலும் தந்தை நலனிலும் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உடன் பிறந்தவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபடவும். ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்வதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.